ஹாய் காய், நம்ம பாஸ்தா செய்ய போகிறோம். இப்போ நான் வந்து பால் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். பாஸ்தா வந்து குக் பண்ணிட்டோம். இப்போ பாஸ்தா வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து ஆல்ரெடி வேக வச்சதுனால பால் கம்மியாக இருந்தால் போதும். வேக வைக்கலிங்கன்னா நிறைய பால் போட்டு அப்புறம் தண்ணி ஆட் பண்ணி இதுலேயே வேக வச்சுக்கலாம். இதில் வந்து சீசனிங்காக போட்டுக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப காரமானது, நானே செஞ்சது ஆக்சுவலாக. இப்போதைக்கு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இது கம்மியாக இருக்குது, நான் இன்னும் போடுறேன். பண்ணிக்கலாம். அப்புறம் இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் ஆரிகானோலாம் போட்டுக்கலாம். ஃபில் பண்ணுங்க. ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆரிகானோ ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சீஸ் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. இது இல்லாததுலேயும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து சீஸ் ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலி இதை நான் இப்போ சாப்பிடல, ஸோ இது சாப்பிடும் போது சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சீஸ் ஆட் பண்ணி இன்னும் லைட்டாக பால் சேர்த்து இதை 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி ஊட்டிங்கன்னா அது நல்லா சீஸியாக வரும். தேங்க்யூ காய்ஸ், பாய்.